காரணத்தாலதான் இவங்க எல்லாரையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அப்படியா? பாக்குறீங்களா? எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? நான் சொல்றேன் அந்த சிக்கலை. இங்க நிறைய பேர் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்க குழந்தைங்களை வந்து பிரேயர்ல வந்து ரொம்ப சேஃபா வச்சிருக்காங்க. நம்மளோட வேலையை நம்மளால பார்க்கவே முடியல. அதுதான் என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப இடிக்குது. என்ன பண்றது? போற பாரு, இந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரே ஜபம் 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 ஜபம்னு பந்தல் நாள்லக்குறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கறாங்க. கொஞ்ச நேரத்துல பாருங்க. வாங்க நம்ம போலாம். வாங்க போலாம், பார்க்கலாம். ஏய், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டேன், லைக் போட்டியா நீ? அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. இரு பார்க்கறேன். ஏய், நீயா இது? இவ்ளோ ஃபில்டர் போட்டு ஏமாத்தி இருக்க. இவ்ளோ அநியாயம்லாம் பண்ணக்கூடாது. போஸ்ட் போட்டிருக்கல, லைக்க மட்டும் போட்டு விடுறி. சரி. ஹாய் டி, என்னடி பண்றீங்க? என்ன விட்டு பேசினுக்கிறீங்க? ஏய் கீர்த்தனா, அவ இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருக்கா பாத்தியா? யார் இது? இதுதான் மோனி. அவ பாரு ஃபில்டர் போட்டு எப்படி ஏமாத்தி இருக்கான்னு. எல்லாரும் இதுல தான் போட்டோ போடுறீங்க. என்னது இது? இதுதான் இன்ஸ்டாகிராம். தெரியாதா உனக்கு? தெரியாது. ஐயோ, அதான் ஃபோன் வாங்குன்னு சொல்ற. எங்க கேக்குற நீ? இந்த ஃபோனுக்குள்ள அப்படினா இருக்குது. நான் சொல்றது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே இதுல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க அம்மாட்ட போய் நீ போனை கேளு. இதுல தான் எல்லா சந்தோஷமே இருக்கு. அப்படியா? இதுல சந்தோஷம் எல்லாம் எனக்கு வேணாம். நார்மலாவே என்ன ஏசப்பா சந்தோஷமா தான் வச்சுக்கிறேன். எனக்கு இதுல வேணாம். அம்மா சாரு சாரு சாரு. அம்மா வாமா கீர்த்தனா, வந்து உட்காரு. அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது தெரியுமாம்மா? என்னம்மா ஆச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் வச்சுக்கிறாங்கம்மா. அதில் யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்குன்றாங்க. அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரிலம்மா. ஃபோட்டோலாம் போட்டு ஷேர் பண்ணி லைக்லாம் பண்ணிக்கிறாங்கம்மா. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குமா? விடு. உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பார்க்காம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பைபிளை படிக்க சொல்லுமா. நீ ஜீசஸை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்லுமா. சரிங்கம்மா. எனக்கும் பாயிண்ட்ஸ் வரலடி. என்ன பாயிண்ட்ஸ்ன்றீங்க? அப்படின்னா என்னது? இதுதான் கேம். உனக்கு ஃபோன் இல்ல, உனக்கு எதுவுமே இல்லை. உனக்கு எதுவுமே தெரியாது. நீ போ. அதெல்லாம் தெரியாது உனக்கு. போ. சே, அந்த சின்ன ஃபோனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட அவாய்ட் பண்ணினே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தாலும் நம்ம அந்த ஃபோன் வாங்கினா என்ன, அது நம்மளும் நல்ல விஷயம் கற்றுக்கலாம்ல. அம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இப்பதான் போனை பத்தி யோசிக்கிறா. இப்ப போனா கண்டிப்பா மாட்டிப்பா. வாங்க போலாம். யோசிமா, யோசி, நல்லா யோசி. எவ்வளோ யோசிக்க முடியுமோ அவ்வளோ யோசிச்சு நல்லா பதிலா சொல்லி என் செல்லமே. அப்படியே எங்க ராஜத்துக்கு பொறுமையா வந்துரும் செல்ல குட்டி. இப்போ போய் உங்க அம்மா கிட்ட ஃபோனை பத்தி பேசு, கரெக்டா இருக்கும். சரி, அம்மா கிட்ட தான் ஃபோன் பத்தி கேட்கலாமே. பேசுமா, பேசு. அம்மா சொல்லுமா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் வச்சுக்கிறாங்கம்மா. நிறைய நல்ல விஷயம் சொல்கிறாங்க. எதுவுமே எனக்கு தெரியலம்மா. எனக்கும் ஃபோன் வேணுமா. அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்னம்மா பண்ண போகிறோம்? வசனத்தை படிமா. ஜீசஸ் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவார். சரிம்மா. உட்காரு. உங்க அம்மா எது சொன்னாலும் அப்படியே கேட்டுருவியா? யூடியூப்ல தான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு, டிராயிங்லாம் இருக்கு. அப்பதான் ஒரு நாலேஜ் வளரும். கேளு, ஃபோன் கேளு. அம்மா சொல்லுமா. ஸ்கூல்ல விதவிதமா ப்ராஜெக்ட் தராங்கம்மா. நான் யூடியூப்ல தானே பார்க்க முடியும். அப்போ எனக்கு ஃபோன் வேணும்ல. கர்த்தர் உனக்கு நல்ல டேலண்ட் கொடுத்துருக்காமா. அதை யோசிச்சு நீ பண்ணுமா. ஃபோன்ல தான் ஹோம்ஒர்க் வரும். கேளு. உடனே ஒத்துப்பியா? அவங்க அம்மா சொன்ன உடனே கேளு நல்லா. அம்மா, ஃபோன்ல தானேம்மா எல்லா ஹோம்ஒர்க்கும் அனுப்புவாங்க. நான் ஃபோன்ல தானேப்பா பார்த்து படிக்க முடியும். மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறல்லாமா, மிஸ் கிட்ட கேட்டு படிமா. கேட்டுட்டே இரு, விடாத. அம்மா, எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ ஃபோன் வேணும். சும்மா நான் பைபிள் படிக்காம சும்மா கேட்டுட்டே இருப்பேன். சும்மா ஃபோன் எதுக்கு? போய் பைபிள் படி. சரிம்மா. எது சொன்னாலும் அப்படியே வந்துருக்கா. சரியான வேஸ்டா இருக்கும் போல. உங்க அம்மாக்கு மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. போனை கேளு முதல்ல. இவ்வளோ நேரம் கேக்குறியே, கொஞ்சமாச்சு இறங்கி வராங்களா உங்க அம்மா? கொஞ்சம் கேளு, கொஞ்சம் நல்லாதான்.
உனக்கு உன் ஃப்ரெண்டு மேல தாண்டி பாசம், இவங்க உன் மம்மிக்கு பாசமே இல்லடி. ஏம்மா சும்மா சும்மா ஜபா ஜபா ஏசப்பா ஏசப்பான்றீங்கம்மா. என் சந்தோஷம் பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் என் மேலே அக்கறை இருக்குது. எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஃபோன் வேணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என்ன ஆச்சுக்கிட்டனா ஏன் இவ்வளோ அழுவுற? அம்மாவுக்கு மேலே பாசம் இல்லைன்னு யார் சொன்னா? உன் சந்தோஷம் தாம்மா என் சந்தோஷம். உனக்கு என்ன இப்போ ஃபோன் தானே வேணும், வாங்கி தரேன், விடுமா, அழுவாது. மோனிவா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, நான் எங்கள் அம்மா புது ஃபோன் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. வாங்கி ஃபோன் எடுக்கலாம். தோபர்த்தியா கீர்த்தனா புது ஃபோன் வாங்கிட்டா? ஆமா, என்ன புது ஃபோன்லாம் வாங்கியிருக்க? அதெல்லாம் அப்படிதான், எங்கள் அம்மா கேட்டவனே வாங்கி கொடுத்துட்டாங்க. பரா செம்ம. புடி இந்த ஃபோனை. இனிமேல் உனக்கு சொல்லித்தர எல்லாமே நீ ஏற்றிக்கோ, ஓகேவா? இந்த கேம் இந்த ஆப்லாம் ஏற்றிக்கோ. இனிமே உன் சந்தோஷத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கீர்த்தனா என்னம்மா பண்ணுற? சும்மா ஃபோனே நோண்டிட்டு இருக்க, கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துன்னு வா. சரிம்மா. ஏய், தண்ணி எடுத்துன்னு வர சொன்னா கிளாஸ் மட்டும் எடுத்துன்னு வந்திருக்க. எந்த உலகத்துல இருக்க நீ? சாரிம்மா, சும்மா சாரிம்மா, சாரிம்மா. ஃபோனே பார்த்துட்டே இருக்க. நான் வெளியே போயிட்டு வருவேன். சங்கீதம் 1வது அது வரை படிச்சிருக்கேன், இல்லைன்னா பிச்சுடுவேன் உன்னை. சும்மா பைபிள் படி, பைபிள் பண்ணி 5 நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு படிப்போம். பகலு நைட்டுன்னு தெரியாம போனை நோண்டி நோண்டி இவளுக்கு எல்லாமே அந்த போன் ஆகி போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷம். பாதி கண்ணு போச்சு, பாதி காது போச்சு. கோடிய சீக்கிரத்துல ஞானத்தையும் இழந்துருவா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை என்கிட்டயும் வந்துட்டா. ரொம்ப நன்றிமா உனக்கு. ஜாலி. நம்ம இடத்துக்கு வந்துட்டா. மா தலை வலிக்குதுமா. எங்கம்மா இருக்கிற? ரொம்ப தலை வலிக்குதுமா, வாங்கம்மா. கண்ணெல்லாம் வலிக்குது. என்னாச்சு கீர்த்தனா? மா ரொம்ப தலை வலிக்குதுமா, கண்ணெல்லாம் வலிக்குதுமா. இப்போ சொல்லு. அப்போ சொன்னேன் ஃபோன் பார்க்காதலாம். இப்போ கண்ணு வலிக்குது, காது வலிக்குதுலாம் சொல்லுரு. சரி விடு, ஜெபம் பண்ணலாம். ஏஸ்பா உனக்கு சுகத்தை தருவார். முட்டி போடு, ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த சின்ன ஃபோனால் உங்களை விட்டு நான் ரொம்ப தூரம் விலகி போனேன். இந்த ஃபோனால் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பொய் பேச ஆரம்பித்தேன். நிறைய கேம்ஸ் விளையாடினேன். நான் இந்த தவறை மாற்றிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைய வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். என்ன பசங்களா, எல்லாருமே பார்த்தீங்களா? பாருங்க, பிசாசு அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால கீர்த்தனாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாரும் பார்த்தீங்களா? அவங்க பாருங்க, ஃபோன் யூஸ் பண்ணதுனால தலைவலி, கண்ணு வலி, காது வலி, எல்லா வலியும் வந்து இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீங்களும் ஃபோன் யூஸ் பண்ணி அப்படி கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஃபோன் பிசாசு வந்து கொம்பு வச்சுக்கிட்டு உங்களை பயமுறுத்தும். அப்படி கிடையாது. உங்கள் ஃபோன் தான் உங்கள் பிசாசே. உங்கள் ஃபோன் மூலமாக தான் பிசாசு வருது. இனிமேல் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்களா? ஃபோன் நீங்கள் ஏசப்பா பிள்ளைங்களா இல்லை பிசாசோட பிள்ளைங்களா? இதே மாதிரி நீங்க எப்போ ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கணும், ஓகேவா? ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணா கீர்த்தனாக்கா மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படுவீங்க. பிசாசானவன் கெர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் எவனை விழுங்காமலோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பேதுரு 5:18. பிசாசு பார்த்தீங்களா, யாரை சாப்பிடலாம், யாரை போய் நம்ம வந்து கெடுக்கலான்னு யோசிக்குது. அதனால நீங்க ஃபோன் யூஸ் பண்ணாம ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு, அம்மா அப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் நீங்க பிசாசுக்குள்ள போக மாட்டீங்க, ஏசப்பாக்குள்ள இருப்பீங்க. புரிஞ்சுதா பிள்ளைங்களா? பிசாசு என்னதான் பிளான் போட்டாலும்